மதிப்புமிக்க மக்களுக்கும் அறிவார்ந்த அரசுக்கும் எனது அன்பு வணக்கம். நண்பர்களே, பலரும் என்னை தொடர்பு கொண்டு கட்டுநர்களுக்கு ஒரு நீதி, மனை மேம்பாட்டாளர்களுக்கு ஒரு அநீதி என்கிற தலைப்பில் முதல்வருக்கு கடிதம் எழுதியிருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று சொல்லி தொடர்ந்து என்னிடத்திலே உங்கள் சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பி வருகிறீர்கள். உண்மையில் என்னன்னா, 2012ஆம் ஆண்டு பதிவுத்துறை ஒரு அரசாணையை பிறப்பிக்கிறது. அதில் கட்டுநர்கள் அபிவிருத்தி செய்கிற அடுக்குமாடி குடியிருப்புகள், குரூப் ஹவுஸ் அண்ட் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்ல இபி பர்பஸ்க்காக கிஃப்டா கொடுக்கக்கூடிய, அதாவது டிரான்ஸ்பாரம் உள்ளிட்ட மின் இணைப்பு பயன்பாட்டிற்காக தானமாக கொடுக்கிற அந்த நிலத்திற்கு மாத்திரம் அரசாணையின் 107 அடிப்படையில் முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் விலக்கு என்று சொல்லி அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து நமது அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பில் மனைப்பிரிவில் ஒதுக்கீடு செய்கின்ற பொது பயன்பாட்டிற்கான சாலைகள், பூங்காக்கள் மற்றும் பப்ளிக் பர்பஸ் போன்றவற்றை தானமாக கொடுக்கும் பொழுது அதற்கான முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த அபிவிருத்தி மற்றும் கட்டிட விதிகள் 2019 படி மின் இணைப்பிற்காக 0.5% அரை சதவிகிதம் ஒதுக்குகின்ற அந்த ஒதுக்கீட்டிற்கு தானமாக கொடுக்கும் பொழுது நாம் விற்கவில்லை, அரசுக்கு இலவசமாக தானமாக எதிர்காலங்களிலே அந்த மனைப்பிரிவில் வீடுகளை கட்டுகின்ற பொதுமக்களினுடைய பொது பயன்பாட்டிற்காக மின் இணைப்பு வழங்குவதற்கு தேவையான உபகரணங்களை அமைப்பதற்கு தானமாக எழுதி கொடுக்கிற அந்த இடத்திற்கு அருகில் மனையாக ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மனைப்பிரிவின் அடிப்படையில் 7% முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் செலுத்திட வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை அரசு பிறப்பித்து அதன் அடிப்படையில் தான் நம்மிடம் இருந்து விற்காத மனைக்கு விற்பனைக்கு ஏற்ற முத்திரை தீர்வையும் பதிவு கட்டணமும் வசூலித்து வருகிறது. இது குறித்து கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் 2024ஆம் ஆண்டு அன்பு கூர்ந்து இந்த அரசாணையிலே மனைப்பிரிவிலே தானமாக மின் இணைப்பு கோரி பொதுமக்கள் விண்ணப்பிக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான டிரான்ஸ்பாரம் உள்ளிட்ட டான்ஜெட்கோ பயன்பாட்டிற்காக நாங்கள் தானமாக கொடுக்கிற இடத்திற்கும் முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் விலக்களிக்க வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், தலைமைச் செயலாளர், வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர், வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலாளர், உயர்திரு பதிவுத்துறை தலைவர் ஆகியோர்களுக்கு கோரிக்கை வைத்து தொடர்ந்து நினைவூட்டி 10க்கும் மேற்பட்ட கடிதங்களை எழுதியிருக்கிறேன். தற்போதைய அரசில் பதிவுத்துறை தலைவர் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். 16/7/2026 அன்று 28599 என்று சொல்லி ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இதில் தற்பொழுது டான்ஜெட்கோ நிறுவனத்தோடு தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் TNPDCL அண்ட் தமிழ்நாடு பவர் ஜெனரேஷன் கார்பரேஷன் லிமிடெட் TNBGCL என்று சொல்லி கூடுதலாக 2 நிறுவனங்கள் டான்ஜெட்கோவோடு இணைந்து செயல்படுகிறது. இந்த நிறுவனத்திற்கும் தற்பொழுது இதே குரூப் ஹவுஸ், இதே பில்டர்ஸ் டெவலப் பண்ணக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள், கமர்ஷியல் பில்டிங்கில் மின்சார பயன்பாட்டிற்காக தானமாக கொடுக்கிற இடத்திற்கு மாத்திரம் முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் விலக்கு என்பது கட்டுநர்களுக்கு ஒரு நீதி, மனைப்பிரிவில் தானமாக கொடுக்கிற இடத்திற்கு விற்பனைக்குரிய முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் வசூலிப்பது அநீதி என்கிற அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு குறிப்பிட்டு கடிதங்கள், சுற்றறிக்கைகள், சட்ட பிரிவுகள், உட்பிரிவுகள் அனைத்தையும் குறிப்பிட்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்து தானமாக மனைப்பிரிவில் கொடுத்தாலும் அடுக்குமாடி குடியிருப்பு கொடுத்தாலும் சரிசமமாக கருத வேண்டும் என்கிற அடிப்படையிலே முதல்வருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். நமது கடமையை நாம் செய்திருக்கிறோம். வெகுமக்களினுடைய நம்பிக்கையை பெற்று இந்த அரசு செயல்படும் என்று நான் நம்புகின்றேன். மக்கள் பெருமளவில் ஆதரித்து இந்த அரசை தேர்வு செய்திருக்கிறார்கள். மக்களுக்கான அரசாக இது செயல்படும். மனைப்பிரிவில் தானமாக கொடுக்கின்ற டான்ஜெட்கோ மற்றும் TNPDCL, TNBGCL ஆகிய நிறுவனத்திற்கு தானமாக கொடுக்கின்ற இடத்திற்கும் முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் விலக்களிக்கும். விரைவில் அதற்கான அரசாணையிலே சட்ட திருத்தம் இந்த அரசு கொண்டு வரும் என்று நம்புவோம். நம்புவதை தவிர வேறு வழி இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். அரசு இதனை நடைமுறைப்படுத்தவில்லை என்று நிச்சயமாக உங்களின் பிரதிநிதியாக முன்னின்று நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டி அதே நீதியை பெற்றுத் தருவதற்கு ஃபெய்ரா தொடர்ந்து போராடும் என்பதை உறுதியாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.